ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குடும்பஸ்தானத்தில் ராகுவும் கேதுவும். இதுதான் தலைப்பு. பொதுவாக சர்வதோஷத்தை மிக கடுமையாக தரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும். ராகு கேதுவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். சூட்சுமத்தின் மொத்த உருவங்கள் ராகு கேது. அளக்க முடியாதவர்கள், மாபெரும் இருள் கிரகங்கள், பின்னோக்கியே செல்லக்கூடியவர்கள், மனிதனின் மூளைக்குள் சூட்சுமமாக புகுந்து அவனை தூண்டிவிட்டு சிதறடிக்கும் தன்மை கொண்டவர்கள். ஒரு பக்கம் ராகு தூண்டி விடுவார்னா இன்னொரு பக்கம் கேது எல்லாத்தையும் நீர்த்து போக வைக்கும். இப்படிப்பட்ட பாவக்கோள்கள் பொதுவாக குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமர்றது சிறப்பு இல்லை. 2ஆம் இடத்தில் ராகு இருந்தார்னா 8ஆம் இடத்துல கேது இருப்பார். 2ஆம் இடத்தில் கேது இருந்தார்னா 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே களத்திர தோஷம் அப்படிங்கிற சர்வதோஷ அடிப்படையில் வந்துடும். எல்லா நிலைகளிலும் இவர்கள் இந்த 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு இல்லை என்றாலும் கூட அதிலும் சில நுணுக்கமான விதி விலக்குகள் உண்டு. ஒரு தோஷமோ ஒரு யோகமோ தன்னுடைய தசா காலங்களிலேயே மிகுதியாக செயல்படும். இதை மறுக்க முடியாது. புத்தி காலங்களில் செயல்படாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்படும். ஆனால் அது தசாநாதனுக்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே இருக்கும். ஸோ அது நம்மளை பாதிக்கிற அளவில் இருக்காது. அப்போ இந்த 2ஆம் இடத்தில் ராகுவும் கேதுவும் அப்படிங்கிற நிலையில் முதல் பாயிண்ட்டு, உங்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ மிடில் ஏஜில், அதாவது ஒரு 20 வயசுலேருந்து 60 வயசுக்கு உட்பட்ட காலத்தில் வராது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். நீங்கள் பிறந்தது பரணி நட்சத்திரத்தில். உங்களுக்கு வாழ்க்கையில் கேது திசை வருமா? வரவே வராது. சரி, அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கீங்க, சின்ன வயசுலேயே கேது திசை முடிஞ்சு போயிடும். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நினைத்து அதன் பிறகு வாழ்க்கையில் கவலைப்பட ஒன்றும் அவசியம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவுக்கு திசை வரும், மிடில் ஏஜில் வரும். அது தனி கணக்கு. தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடம் அடிப்படை கல்வியையும் குறிக்கக்கூடிய வீடுங்கிறதுனால பொதுவாக 2ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் இருப்பது ஜாதகருக்கு சொல்வாக்கு அற்ற நிலை, செல்வாக்கற்ற நிலை, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலை, தான் பிறந்த குடும்பத்தில் சிக்கல்களை சந்திப்பது, தனக்கு வாய்க்கும் குடும்பத்தில் சிக்கல்களை சந்திப்பது, பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல், சம்பாதிப்பதில் தடைகளை ஏற்படுத்தும் விதிகள், மரணம், அதற்கொப்பான கண்டங்களை தனது தசாபுத்தி காலங்களில் கொடுத்துவிடும் தன்மைகள் போன்றவற்றை கொடுக்கும். பேச்சில் குளறுபடி, பல் நோய் வருவது, கண் நோய் வருவது, முகம் பொலிவிழந்து காணப்படுவது போன்றவற்றையும் இந்த 2ல் உட்கார ராகு கேது கொடுக்கதான் செய்கிறாங்க. சரி, இதற்கு விதி விலக்குகள் என்ன? முதல் விதி விலக்கு, அந்த தசா புத்தி வரலைன்னா கவலைப்படாதீங்க. புத்திகள் வரும், எல்லா திசையிலையும் அந்த புத்தி வந்துடும். தசை வராது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள அவசியமே இல்லை. இது முதல் விதி. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் கடக லக்னம், சிம்மத்தில் ராகு இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு, குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராகு இருக்கார். கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள் பிறந்தது விசாக நட்சத்திரம், துலா ராசி. லக்னாதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்து திக்பலம் அடைஞ்ச நிலையில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ உங்கள் வாழ்நாளில் ராகு திசை வரவே வராது. புரிஞ்சுங்களா? அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகு செயல்பட இயலாமலே போய்விடுவார். பட் மேலோட்டமாக பார்த்தா உங்கள் ஜாதகம் ராகு கேது தோஷ ஜாதகம் தான். ஆனால் 2ல் இருக்கும் ராகு எப்போதும் ஆக்டிவேட் ஆக மாட்டார். இது முதல் விதி. 2ஆவது விதி, இயற்கை சுபர்களின் வீடுகளில் ராகுவோ கேதுவோ 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அது பெரும் அளவு பாதிப்புகளை தருவதில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இயற்கை சுபர்களின் வீடுகள், இப்போ உதாரணமாக இயற்கை சுபர்களில் முதன்மையானவர் குரு, 2ஆம் நிலை சுபர் சுக்கிரன், 3ஆம் நிலையில் சுபர் புதன், 4ஆம் நிலையில் சுபர் சந்திரன். இங்கே ஏன் சந்திரன் 4ஆம் நிலையில் வராருன்னா அவர் பாதி நல்லவர் பாதி கெட்டவர்ங்கிற இரட்டை மனோநிலையை எடுத்துடக்கூடிய தன்மை உள்ளவர். அவர் தேய்பிரையில் போய் அமாவாசையை நோக்கி போயிருந்தால் அவர் தான் பாவி. அவரே வளர்பிறையில் போய் பௌர்ணமியை நோக்கி போய்கிட்டு இருந்தாருன்னா அவர் தான் சுபர். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருடைய வீடை சுப வீடா பாவ வீடான்னு நம்ம முடிவு செய்யும். ஸோ அப்படி பார்க்கும்போது மீனம், தனுசு, ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, இந்த 6 வீடுகளில் 2ஆம் வீடாக ராகுவோ அல்லது கேதுவோ உட்கார்ந்துருந்தா ரொம்ப பெரிய பாதிப்புன்னு பயப்பட வேண்டாம். முதல் விதி, தசைகள் வருகிறதா என்பதை பாருங்கள். 2ஆவது விதி, ஒருவேளை தசைகள் வந்தால் அது இந்த மாதிரி இயற்கை சுபர்களின் வீடுகளில் இருக்கிறதாங்கிறத பார்க்கணும். 3ஆவது விதி, 2ல் அமர்ந்த ராகுவையோ கேதுவையோ இயற்கை சுவர்கள் தங்களுடைய இணைவினாலோ பார்வையினாலோ கட்டுப்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்.
இப்போ முதல்ல சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்குவோம். கடகலக்னம், சிம்மத்தில் ராகு, தனுசில் இருந்தபடி ஆட்சி பெற்ற குரு பார்த்துட்ருக்கார். இங்கே ராகு வந்தால் இவருக்கு ராஜயோகம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இங்கே ராகு கெடுக்க வரமாட்டார், கொடுக்க தான் வருவார். அதே மாதிரி ராகு கேதுகள் நமக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் ஆட்சி உச்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகமாக மாறிடும் அந்த தசை. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஜாதகம் கும்பலக்கணம், இவருக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கார். 2ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமாக இருக்கார். கேதுவுக்கு வீடு கொடுத்த குரு உச்சம் பெற்று 6ஆம் வீட்டில் அமர்ந்தபடி தனது பாக்கியஸ்தானமான 9ஆம் பார்வையினால் 2இல் அமர்ந்த கேதுவையும் பார்த்தபடி இருக்கார். இங்கே கேது திசை வந்தாலும் சரி, குரு திசை வந்தாலும் சரி, ஜாதகருக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடியதாக போயிடும். குறிப்பாக கேது திசை இங்கே கெடுக்கும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகமாகி உச்சனால் பார்க்கப்படும் தன்மையும் கொண்ட கேது ஜாதகருக்கு வாழ்நாளில் சொல்லாமல் வெற்றியை தரக்கூடியவர். முயற்சியே இல்லாத நிலையிலும் கூட மிக பெரும் வெற்றிகளை தரக்கூடியவர். பொதுவாக ராகு கேதுகள் கெடுக்கிறதுக்கு மட்டுமே படைக்கப்பட்ட கிரகங்கள் என்றாலும் கூட அவர்களும் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்க இயலும். நிறைய அனுபவ ஜாதகங்களில் இதை பார்க்க முடியும். கேது குரு மற்றும் சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட நிலையில் திசை நடத்தும் போது நல்ல பொருளாதார வெற்றி, சமுதாய அந்தஸ்து, சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான விதிகள் ஏற்படுவது, வாழ்வியலில் வெற்றிகளை குவிப்பதுங்கிற நல்ல பலன்களும் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ராகு கேது 2ஆம் இடத்துல இருந்துட்டாலே போச்சு, அவ்வளோதான், வந்ததுனாலே ஆளை முடிச்சு விட்ருவாங்கன்னு சொல்கிறது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் ஒளிந்திருக்கும். அந்த விதிவிலக்குகளும் செல்லுபடி ஆகலைன்னா தான் இந்த விதி மோசமாக இருக்கும். சரி, இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு துலா லக்னம், 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் கேது, கூடவே செவ்வாய் சனி 2 பேரும் உட்காந்துட்ருக்கு. இப்போ கேது திசை வந்தால் இவர் கொஞ்சம் பயந்து தான் ஆகணும். இந்த கேதுவை கூட கடகத்தில் உச்சம் பெற்ற குரு பார்க்குறாருன்னா உயிருக்கு ஆபத்தில்லை, ஆயினும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பலன் சொல்லிடலாம். 3 பாவிகள் இங்கே 2ஆம் இடத்துல இணைந்திருந்த நிலையிலும் குருவின் பார்வையானது, உச்ச குருவின் பார்வையானது ஜாதகரின் நெகட்டிவ் பலனை மட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுக்கணும். இதில் நிதர்சனமான உண்மை, குரு உண்மையிலேயே அங்கே பார்க்குறாராங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கும். புரிஞ்சுதுங்களா? குருவின் பார்வை தீட்சண்யம் கிடைக்க பெற்ற போது ராகுவோ கேதுவோ கெடுதலுக்கு பதிலாக நன்மைகள் தர கடமைப்பட்டவர்களாகிறார்கள். அதில் இயற்கை சுபர்கள் வீடுகள்லேயே அவங்க அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சிம்ம லக்னம் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், கன்னியில் இருக்கார், புதனுடைய வீடு, கூடவே உச்ச புதன் இருக்கார். இங்கே ராகு திசை வந்தால் கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும். இங்கே 2ல் இருக்கிற ராகு கலத்திர தோஷத்தை ஏற்படுத்திடுவார், திருமணம் முறிஞ்சு போயிடும், குடும்ப வாழ்க்கை சிக்கலாயிடும்லாம் பலன் சொன்னால் வேலைக்கே ஆகுது. அதற்கு நேர் எதிர்மறையான பலன்கள் நடந்துட்டு. அப்போ குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு முதல் எச்சரிக்கை, யாருக்கும் அவ்வளோ எளிதாக வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்துறாதீங்க. நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தீங்கனாலே உங்களை சிக்கலில் மாட்டி விடுவோம். அதுலேயும் குறிப்பாக கேது 2ல் இருக்கிறவங்க பேச மாட்டாங்க அதிகமாக. அதனால் அவர்கள் பாடு பரவாயில்லை. அவங்க யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வாக்கு கொடுத்துட மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு சரளமாக பேசுகிறதே கொஞ்சம் தடைகளாகத்தான் இருக்கும். ஆனால் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க முந்திரி கொட்டத்தனமாக முந்திக்கிட்டு போய் வாக்கு கொடுப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன். ஆனால் சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாமல் ராகு செய்து விடுவார் என்பதனால யார் குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் கூட வாக்களிப்பதில் நிதானமும் கவனமும் கட்டாயம் தேவைப்படுற ஒரு விஷயம். புரிஞ்சுங்களா? அதிகமாக வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அடுத்தது, இயற்கை சுபர்களின் தொடர்புகள் அங்கே இருக்கிறதா, இயற்கை பாவிகளின் தொடர்புகள் அவர்களோடு இருக்கிறதா, அவர் அமர்ந்த வீடு இயற்கை சுபரின் வீடா, ராகு திசை உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜில் வருகிறதா, இந்த மாதிரியான கால்குலேஷன் எல்லாம் உண்டு. அப்படி இல்லாத நிலையில் ராகு 2ஆம் இடத்திலிருந்து மோசமான நிலையில் தான் தசை வடத்த போகிறாருங்கிற போது தான் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் நமக்கு நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவர்களாக மாறுவதற்கு இயற்கை சுபர்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி வீடு கொடுத்தவன் நல்ல வலிமையாக இருந்துட்டார்னால அவங்க எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்டு. புரிஞ்சுங்களா? ஒரு கும்பலக்ன ஜாதகம், 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த குரு ஒன்றும் பெரிய பவரில் இல்லை. ஆனால் ராகு உட்கார்ந்து இருக்கிறது ஒரு இயற்கை சுபருடைய வீட்டில். வீடு கொடுத்த குரு பகவான் சிம்மத்தில் சமம் அப்படிங்கிற ஒரு அதிநட்பு நிலையில் தான் இருக்கார். ஆனால் ராகுவுக்கு அவர் மறைந்த நிலையில் இருக்கார். ராகு திசை இளமையிலேயே கரெக்டான பருவத்தில் வருகிறது அப்படின்னா வெளிநாடு செல்வது, வெளிநாட்டில் வசிப்பது, அதன் மூலம் நிறைய பொருள் ஈட்டுவதுங்கிற மாதிரியான பலன்களின் மூலமாக ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளை ஈஸியாக கடந்துவிட வாய்ப்புகள் உண்டாகும். புரிஞ்சுதுங்களா? பொதுவாக ராகு கேது மாற்றங்களை தரக்கூடிய கிரகங்கள்.
வேறு மொழி, வேறு இனம், வேறு நாடு, வேற்று மதம், இந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நிறைய தரக்கூடியவர்கள். ராகு கேது பொதுவாக 2ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண அமைப்புகளில் கூட சிறிதளவில் கலப்பு திருமணம், காதல் திருமணம் போன்றவை நடந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி செய்து கொள்வது கூட ஒரு பரிகாரம் தான். இப்போ 2ல் ஒருத்தருக்கு ராகு இருக்குது, கேஸ்ட் மாதிரி திருமணம் பண்ணுறார், அருமையான பரிகாரம். 2ல் ஒருத்தருக்கு கேது இருக்குது, மதம் மாறி திருமணம் செய்கிறார், அருமையான பரிகாரம். இது ஒரு விதத்தில் சூட்சுமமாக உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் வரும் காலத்தில் கை கொடுக்கும். வெளியூரில் போய் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார், நல்ல விஷயம். ராகு கேதுகள் 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை பாதிக்கும் போது வருமானத்தில் தடைகளையும், குடும்ப உறவினர்களிடத்தில் சிக்கலையும், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத நிலையையும், அடிப்படையில் கல்வி கற்பதில் இடைஞ்சல்களையும், முகம், கண், பல், மூக்கு போன்ற விஷயங்களில் நோய்வாய்ப்படும் தன்மையும், பேசுவதில் குளறுபடிகளையும், பேச்சுவார்த்தையில் நிறைய தகராறையும், வம்பு வழக்கையும், வில்லங்கத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் இதற்கான விதிவிலக்குகள் அவர்கள் இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்தால் பெருசாக பாதிக்காது, வீடு கொடுத்தவன் வலிமையோடு இருந்தால் பெருசாக பாதிக்காது. அந்த தசைகளே வாழ்க்கையில் வராமல் இருந்துட்டால் அதை பற்றி கவலைப்படவே அவசியம் ஒன்றும் இருக்காது. மேலும் இயற்கை சுபர்களின் இணைவு அல்லது தூரத்தில் இருந்தபடி அவர்களின் பார்வை இவர்களை மட்டுப்படுத்தி நன்பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது, வீடு கொடுத்த புதன் 5ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார். இந்த ஜாதக கேது திசை நடக்கும்போது தான் மிகப்பெரிய கல்வி ஞானியாக மாறுறார். பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் பண்ணி ரொம்ப பெரிய புகழ் அடைகிறார். அப்போ வீடு கொடுத்தவனின் வலுவினால் அந்த இது ஏற்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்தது புதன் திசை. அதுக்கு பிறகு வரக்கூடிய லக்னாதிபதி சுக்கிர திசையும் இவருடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்கிறது. இப்போ 2ல் ராகு கேது இருந்துட்டாலே வாழ்க்கையே முடிந்து போய்விடும் என்று பயம் கொள்ள தேவையில்லை. அதற்கான முறையான விதிவிலக்குகள் ஜாதகத்திலேயே ஒளிந்திருக்கின்றனவா என்பதை அறிந்து அதன் பிறகு நீங்கள் கவலை கொண்டால் போதுமானது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.